மேரேஜ்க்கு இன்விடேஷன் அடிச்சாச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியாச்சு, ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லியாச்சு, சமூக வலைத்தளத்திலயும் போட்டாச்சு. கடைசியில ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடக்கவிருந்த திருமணம், அதாவது நேத்து ஆகஸ்ட் 25 கேன்சல்னு சொல்லிட்டாங்க. நான் யார பத்தி சொல்றேன்னு தெரியலல? தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பூனேல பும்ரே சின்வாட் போலீஸ் கமிஷனரேட்ல பணியாற்றிய 2 பெண் காவலர்கள் திருமணம் செய்து கொள்ள போவதாக ஒரு தகவல் சமூக வலைதளத்துல பரவலாவே பேசப்பட்டு வந்தது. இப்போ ட்ரெண்டிங் நியூஸ் நீங்க இன்ஸ்டாவை ஓபன் பண்ணாலே அதுதான் வரும். இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ட்ரைனிங்லயே பார்த்து அவங்க 2 பேருக்கும் பிடிச்சி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு ஒரே இடத்துல அவங்க பணியாற்றிருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் பிடிச்சி ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காங்க. இது இப்படியே போக வேணாம், நம்ம சட்டபூர்வமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஆகஸ்ட் 30ஆம் தேதி திருமணம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவங்க ஆபீஸ்ல லீவ் கேட்கணும்னு மேலதிகாரிகளுக்கு லெட்டர் அப்ளிகேஷனோட சேர்த்து இன்விடேஷனையும் வச்சிருக்காங்க. அந்த இன்விடேஷனுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் சமூக வலைதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வந்துச்சு. ஒரு பெண் வீட்டார் தரப்புல இது ஒத்துக்காமையே இருந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் கிட்டயும் போய் இதை பத்தி பேசியிருக்காங்க. இதை எப்படின்னா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை சட்டப்பூர்வமா நாங்க பண்ண முடியாது, அதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, வேணா அவங்க 2 பேருக்கு கவுன்சிலிங் மட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் இப்படி போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன விஷயங்கள் ஆச்சுன்னு தெரியாது. என்ன சொல்லியிருக்காங்க, திருமணம் நடக்காது, கேன்சல்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள என்ன விஷயம் நடந்துச்சு, அந்த குடும்பத்தினர் சம்மதிக்காதனாலயா அப்படின்னு எந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியாது. கேன்சல்னு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சட்டம் என்ன சொல்லுது? அதாவது 2018ல உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது, ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் காதலிக்கலாமா அப்படின்னு. அப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. ஒரே பாலினத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அவங்க காதலிக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அது கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, அது குற்றமாக கருதப்படாதுன்னு 2018ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுறாங்க. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு அதே உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னொரு வழக்கு வருது. காதலுக்கு ஓகே சொல்லியாச்சு, ரிலேஷன்ஷிப் பண்ணலாம்னு சொல்லியாச்சு, திருமணத்துக்கு மட்டும் ஏன் எதுவுமே சொல்லலையேன்னு கேக்குறாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரமா நம்ம இந்தியால இடம் கிடையாது, திருமணத்துக்கு சம்மதிப்பது நீதிமன்றத்தோட வேலை இல்லை, இது நாடாளுமன்றத்தோட வேலை, இது நாடாளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும், அவர்கள் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சிடுறாங்க. அதாவது ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்வதற்கு இந்தியால இப்போ இடம் கிடையாது. அதனாலதான் இந்த 2 பெண் காவலர்கள் திருமணம் செய்து கொள்ள போவதாக சொல்லும் போது நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க, ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா, அதில் சட்டத்தில் இடம் இருக்கான்னு. சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது. நீங்க திருமணம் செய்து கொண்டாலும் நீங்கள் கணவன் மனைவி என்று எங்குமே சொல்ல முடியாது, அதற்கான ஆதாரங்களையும் உங்களால காட்ட முடியாது. இப்போ பிறப்பிலேயே ஆணாக பிறந்து அதன் பிறகு பெண்ணாக வளர்பவர்கள், அவங்க ஒரு ஆணை விரும்பி திருமணம் செய்து கொண்டால் அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு, அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ண முடியும், அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதில் சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, காதலுக்கு கதவு திறந்தாச்சு, ரிலேஷன்ஷிப்க்கு கதவு திறந்தாச்சு, அப்போ ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணத்திற்கு எப்போது கதவு திறக்கும்? இந்த கதவை திறக்க போபவர்கள் நாடாளுமன்றமா, இல்ல நீதிமன்றமா, இல்ல காலமா? இந்த கதவு முதல்ல திறக்கலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.